இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என் பசி எப்ப அடங்குவது? வா, என் அருகில் வா. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நீதி நேர்மைக்கு கட்டுப்படலையோ, யார் யாரெல்லாம் தாய் தந்தை சொல்லை மதிக்காமல், முக்கியமாக உன்னை போல பெண்களை யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கதை ஒரு பாடமாக வேண்டும். முடிந்தால் என்னிடத்தில் இருந்து உங்களுடைய காமஜீவன அருகில் வரும்போது உனக்கு அவ்வளவு குஜாலா இருக்குதா? ஐயோ சிவரன், அங்க ஒரு கிறுக்கி இருக்கியா, அவன் இடத்துல போ, அங்க போய் உல்லாசமாக இருந்தொல்லி அவனை அனுப்பி வைத்தான உன்னை அனுப்பி வைத்துள்ளார். முடிந்தால் என்னிடத்தில் இருந்து உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்போம். தாயே, என்னை மன்னித்து விடுங்க தாயே, இனிமேல் நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன். அப்படி என்று சொல்ல நினைச்சியா? என் அருகில் வா. வா வா பெண்ணே, ஒழுது வா பெண்ணே. போங்க தாயே, இது உனக்கு காலேஜ் டைம் ஆச்சா இல்லையா? பெண்ணே, இது உனக்கு தொல்லையா இருக்குதா? வா, ஒரு சாவா பாடி என்ன ஒரு அக்குமத்தா சாசிரா. மகிழ்ச்சியாருக்கு நடந்து விட்டால் நாங்கள் வருகின்றபடியில் இந்த பூவுலக மக்களும் இந்த ஊர் பக்த வீரர்களும் புத்தாரம் ஒன்றுபுறம் கேட்டார்கள். அம்மா கேளுங்கள் மணி தருகிறேன். காணிபுரம் கேட்பவருக்கு எந்த தாயாரே நீதான். காணிபுரம் மகிஷாசுரன் நடந்து விட்டான். நாங்கள் வந்த வழி முடிந்து விட்டது. தாயே, நான் அழகுமலைக்கு சென்றேன், தம்பி கொல்லிமலைக்கும் சென்றேன். எங்களை நாடுகின்ற பக்தருக்கும் எங்களை வேண்டுகின்ற பக்தருக்கும் கேட்கின்ற பணத்தை கொடுத்து பாதுகாத்து வருகிற தாயே. அழகுமலை அடிவாரத்தில் கல்யாணத்திற்கு முன்னாடி காவலனாக அழகுமலை அடிவாரத்தில் 18ஆம் பெரிய குருப்பு என்று பெயர் பெற்று மகனை சிறக்கிறது. அந்த கொல்லிமலையில் மாசி பெரியனுக்கும் மாசி பெரியக்காருக்கு முன்னாடி காவலனாக கொல்லிமலை சின்ன கருப்பன் என்ற பெயர் பெற்று அப்படியாக சென்று சென்று பார்க்க தாயே.